ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டு குல தெய்வத்தோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ நல்லா இருக்கணும்னு எப்படி நான் நினைக்கிறேனோ அதே அளவுக்கு அதை விட அதிகமா உன்னுடைய குலதெய்வமும் குடும்பத்தை காக்கும் தெய்வமாக இருக்கும்போது கண்டிப்பா உனக்கான நல்லதே நடந்தே தீரும் என் செல்லமே. இப்போது நானும் உன் குலதெய்வமும் உன்னை தேடி வந்ததுக்கு காரணம், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான். இப்போது எங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். இனிமே என் செல்ல பிள்ளையானே, எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே வராது என் செல்லவே. எப்போதும் உன் முதுகுல குத்துற மனிதர்களை விட மோத்துக்கு முன்னால சண்டை போடுறவங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு நினச்சிக்கோ. இந்த உலகத்தில் உண்மையான பாசம் கொண்டுள்ள என் செல்ல பிள்ளையான நீ பேராசை கொண்டு உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் உறவுகளை பற்றி தெளிவா புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற தோல்விகளும் துரோகங்களும் அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையை வெற்றி பெற்றே தீருவாய். உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியதும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியதும் இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நானும் உன் குலதெய்வமும் வந்து உன் வாழ்க்கையில இப்போது உனக்கு அவசியமான, உனக்கு முக்கியமான, உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க போறான். எப்போதுமே நீ நினைச்சது போல ஒரு விஷயம் நடக்காம போகும்போது, தோல்வி அடையும் போது மாற்ற வேண்டியது இலக்கை அல்ல, திட்டத்தை என்பதை புரிஞ்சுக்கோ. திட்டம் சரியாக போடப்படும் போது, உன்னுடைய திட்டங்களை நீ சரியாக செயல்படுத்தும் போது கண்டிப்பா உன்னுடைய இலக்கை அடைய முடியும் என் செல்லமே. தோல்விங்கிறது இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. நீ போய் சேர வேண்டிய இலக்கு தான் நிரந்தரம். உன்னுடைய இலக்கையே உனது குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ முயற்சியை மறுபடியும் செய்யும் போது தோல்வியை தாண்டி கண்டிப்பாக வெற்றியை பெறுவாய் என் செல்லமே. உன்னை நிராகரித்தவர்களையும் உன்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்களையும் உன்னுடன் பேச காத்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்குவதும் ஒரு வகையில வெற்றிதான். உனக்கு யார் துரோகம் செஞ்சாலும் நீ அவர்களை பழி வாங்கணும்னு நினைக்காத. அதற்கு பதிலாக அதை இந்த சாயப்பாவிடம் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இரு. ஏன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு நான் எப்படி நன்மைகளை அள்ளி தருவேனோ அதே போல கெட்டது செய்பவர்களுக்கும் என்ன தண்டனையை கொடுக்கணுமோ அதை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்த, வாழ்க்கையை வாழ தெரிந்த பிள்ளையாக நீரு. உன் வாழ்வில் நீ துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்த பாடத்தை நீ ஒருபோதும் மறவாதே என் செல்லமே. உன்னுடைய மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே உன்னுடைய இலக்காக வச்சுக்கோ. மகிழ்ச்சி கிடைக்கிற இடத்திலெல்லாம் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்துல மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு கடந்து போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க நீ முயற்சி செஞ்சீனா கெட்டவன்ற பேரை சம்பாதிச்சுக்குவ. அதனால யாருக்கும் நீ நல்லவன்றதை நிரூபிக்க முயற்சி செய்யாம நீயா உனக்கான காரியங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நீ செய்கிற காரியங்கள் சரியாக சிறப்பானதாக இருந்தாலே நீ நல்ல பிள்ளை என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள் அல்லவா. எப்போதும் தேன் இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேனீக்கள் அந்த தேனை எடுப்பதற்காக கசப்பான வேப்பம்பூவிலிருந்தும் தேனை எடுக்க தான் செய்யும். வேப்பம்பூ கசப்பா இருக்கின்றதுக்காக அதிலிருந்து தேனீக்கள் தேனை எடுப்பதை நிறுத்துவதில்லை. அதே போல வாழ்க்கையில சில கசப்பான சம்பவங்களும் கஷ்டமான விஷயங்களும் நடக்குதுன்றதுக்காக வாழ்க்கையை வாழாமல் விட்டுவிட முடியாதல்லவா. என்ன நடந்தாலும் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கற்றுக்கிட்டே இரு. எப்பவுமே நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எங்கே வாழ்கிறாய், எப்படி வாழ்கிறாய் என்பதை விட முக்கியமானது நீ மனசுல மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்பதுதான். எப்போதுமே உன் மனசை நீ மகிழ்ச்சியா வச்சுக்கோ என் செல்லமே. பிரச்சனைகளே இல்லாம ஒருத்தன் ஜெயிச்சானா அது வெற்றி. ஆனா பல தடைகளும் கஷ்டங்களும் வந்து அதை தாண்டி ஜெயிச்சானா அது சரித்திரம். உன் முகத்தில் தெரியும் அழுகையும் சிரிப்பையும் மற்றவங்க பார்க்கலாம். ஆனா உன்னுடைய அழுகைக்கும் சிரிப்புக்கும் பின்னால இருக்கக்கூடிய உண்மையான காரணத்தை அறிந்தவனாக உன் சாயப்பா நான் மட்டுமே இருக்கேன். நீ வெளியே சிரிச்சாலும் உன் மனசுல உள்ளுக்குள்ள நீ எந்த அளவுக்கு கவலைகளை வச்சிருக்க, எந்த விஷயத்தை நினைச்சு எப்படிலாம் கஷ்டப்படுறன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதால தான் உன் குடும்பத்தையும் குலத்தையும் காக்கும் குலதெய்வத்தை கூட்டிக்கிட்டு உன்னை தேடி வந்தேன். இனிமே நானும் உன் குலத்தை காக்கும் குலதெய்வமாக இருக்க போறேன்.
நீ எப்போதும் யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் கூட சிரிச்சுக்கிட்டே இரு. காலம் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்கும். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் தகப்பனாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். அழகான நினைவுகள் அனைத்தையும் உன் மனசுல வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் உன் மனசுக்கு பிடிச்சவங்க தான். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வலியையும் வேதனையும் கொடுப்பதும் கூட உன் மனசுக்கு பிடிச்சவங்க தான். எப்போதுமே மூன்றாம் அவர்கள் கொடுக்கும் கஷ்டத்தை விட கூடவே இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கொடுக்குற கஷ்டம் தானே உனக்கு அதிக வருத்தத்தை தருகிறது. யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் மேலே உயரை பறக்க முடியும்னு அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போ. ஆனா ஒருபோதும் யாருடைய மனசும் கஷ்டப்படும்படியாக அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கவோ யாரையும் நீ காயப்படுத்தவோ கூடாதுன்றதுல உறுதியாக இரு. கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் ஆயுசுல பாதி போச்சுன்னா அப்புறம் உனக்கு எது பிடிக்குது எது பிடிக்காதுன்னு கேட்க கூட இங்க ஆள் இருக்காது. எப்போதும் உனக்கான நல்லதை நினைப்பவர்களாக, உனக்கு எந்த குறையும் இல்லாம உன்னை நிறைவாய் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களா உன்னுடைய பெத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நீ எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க நினைச்சவங்க அவங்க தான். அவங்களுக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் கூட நீ ஆசைப்படுவதை அப்படியே வாழ்ந்து தருவாங்கன்னு சொல்ல முடியாது என் செல்லமே. எப்போதும் எல்லாரையும் சிரிக்க வைத்து பார்க்கக்கூடிய புன்னகை முகத்தோடு என் செல்ல பிள்ளையான நீரு. இந்த உலகத்துல உனக்காக யாரும் உதவி செய்யவோ கை தூக்கி விடவோ வரமாட்டாங்க. ஆனா தப்பு செஞ்சினா அதை சரியா கண்டுபிடிச்சு உன் குறைகளை காட்டி குற்றம் சொல்லி மட்டம் தட்டி பார்க்கறதுக்கு நிறைய பேர் உன்னை தேடி வருவாங்க. யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உனக்கு பேரும் புகழும் பெருமையும் கிடைச்சு நீ பல ஆண்டுகள் வாழ்வதற்கும் வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதத்து உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ளவே அவசியமில்லை. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் மன வேதனையை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் தர்றேன். எப்போதும் உன்னுடைய சுய மதிப்பை இழந்துதான் நீ நன்மதிப்பை பெறணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உன் தன்மானத்தை விட்டு கொடுத்து பெறுவதற்கு பெயர் நன்மதிப்பு அல்ல, அவமதிப்பு என்பதை புரிந்து கொள். எந்த வகையிலும் யார்கிட்டையும் தலை குனிஞ்சு தாழ்ந்து போகாம தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டே உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிக்க பழகு. யோசிச்சுக்கிட்டே நீ இருந்தீனா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். யோசிக்காமலே இருந்தாலும் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசிச்சுதான் செய்யணும். ஆனா அதிகமா யோசிக்காம ஆழமா யோசிக்காம அளவா யோசிச்சு உன்னுடைய காரியங்களை நீ சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் திருவருள் உன்னை கைவிடாம காப்பாத்தும்னு நம்பு. நீ என்னிடம் ஏங்கி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் போராட்டங்களை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தரப்போறேன். இனிமே உன் வாழ்க்கையை வளமாக நலமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசுக்கு தெம்பையும் தைரியத்தையும் நிம்மதியையும் இந்த சாயப்பா கொடுப்பேன் என் செல்லமே.